டெல்லியைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ், தமிழக போலீஸ், ஐபி என்று சொல்லப்படும் இன்டெலிஜென்ஸ் பீரோ, என்ஐஏ என்று சொல்லப்படும் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆகியவை மொத்தமாக மயிலாப்பூரில் இருக்கும் ஜாபர் சாதிக் வீட்டை சுற்றி வளைத்து ஆய்வு செய்து வந்தது. பிறகு இந்த வீட்டுக்குள் நுழைந்து ரெய்டு நடத்தியது. இதன் பிறகு போதைப்பொருள் தடுப்பு பிரிவிற்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அங்கே அந்த வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜாபர் சாதிக் நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டு இருந்தது. ஆனால் ஜாபர் சாதிக்கோ அவரது தம்பிகள் 2 பேரும் இதுவரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு டெல்லி போலீஸ் முன்பு ஆஜராகவில்லை. தமிழக போலீசிடம் இவர்கள் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் பல்வேறு சோதனைகளை நடத்தி அந்த வீட்டை, அதாவது ஒரு பெரிய பங்களாவை, சென்னை மயிலாப்பூரில் இருக்கும் ஜாபர் சாதிக் பங்களாவிற்கு சீல் வைத்து விட்டது டெல்லி போலீஸ். டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் அந்த வீட்டிற்கு சீல் வைத்த பிறகுதான் இப்போது மிக பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது தமிழ்நாட்டில். இதில் ஜாபர் சாதிக் மட்டும்தான் பங்கெடுத்துக் கொண்டாரா என்றால் இல்லை. இதில் 2வது அக்யூஸ்டாக சினிமா டைரக்டர் அமீர் ஈடுபட்டிருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. அமீரும் ஜாபர் சாதிக்கும் சேர்ந்துதான் பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறார்கள். ஜாபர் சாதிக் இந்த நிறுவனங்களுக்கு சேர்மன் என்று கூறிக்கொண்டாலும் இவரது நிறுவனங்களின் டைரக்டர்களில் ஒருவராக டைரக்டர் அமீர் இருப்பது கண்கூடாக தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு ஹோட்டல்கள், பல டிஃபன் சென்டர்கள், பல்வேறு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிகள், இப்படி பல கம்பெனிகளை தொடங்கி நடத்தி வந்தார்கள் ஜாபர் சாதிக்கும் டைரக்டர் அமீரும். இந்த நிறுவனங்களை தொடங்கி வைக்க பிரபல நடிகர் விஜய் சேதுபதி வந்திருந்து அவர்களை வாழ்த்தியது கண்கூடாக தெரிய வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் டைரக்டர் வெற்றிமாறன், நடிகர் பரோட்டா சூரி போன்றவர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டு ஜாபர் சாதிக்கையும் டைரக்டர் அமீரையும் வாழ்த்தி பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஜாபர் சாதிக்கும் டைரக்டர் அமீரும் சேர்ந்துதான் இந்த நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறார்கள் என்று அவர்கள் வாயாலேயே கூறியிருப்பது கண்கூடாக வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆகவே இந்த போதைப்பொருள் சம்பவத்தில் 2வது அக்யூஸ்டாக டைரக்டர் அமீர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இப்போது தமிழ்நாட்டையும் தமிழ் சினிமா வட்டாரத்தையும் அதிர்வலைகளை கிளப்பி இருக்கும் ஒரு விஷயமாகும். சரி, ஏற்கனவே தலைமறைவாகிவிட்டார் ஜாபர் சாதிக்கும் அவரது சகோதரர்கள் 2 பேரும். ஆனால் நான் நிரபராதி, ஜாபர் சாதிக் இப்படியெல்லாம் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சட்டவிரோதமாக அவர் செய்திருந்தால் நான் அவரோடு தொடர்ந்து பயணிக்க மாட்டேன் என்றெல்லாம் அறிக்கை விட்டு நீலி கண்ணீர் வடித்தார் டைரக்டர் அமீர். ஆனால் இவையெல்லாம் பெரும் மோசடி அறிக்கைகள் என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஒருத்தங்க 10 நாள் நம்ம ஒன்றா சுற்றி டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அவன் கூட ஒரு 10 நாள் இருந்தாலே அவன் எப்படிப்பட்டவன்? அயோக்கியனா, பொம்பளை பொறுக்கியா, கேப் மாறியா, கள்ளக்கடத்தல்காரனா, பொம்பளைங்களை கூட்டி கொடுத்து வியாபாரம் பண்ணுறவனா, இல்லை மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவனா, நியாயமாக தொழில் செய்கிறவனா, எப்படிப்பட்டவன்றது ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் டைரக்டர் அமீர் இந்த ஜாபர் சாதிக்கோடு பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறார். பல வருடங்களாக இவர்கள் இருவரும் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிறுவனங்களில். அதோடு இல்லாமல் ஜாபர் சாதிக் தயாரிக்கும் 2 முக்கியமான படங்களில் பணியாற்றி வருகிறார் டைரக்டர் அமீர். மாயவலை என்று ஒரு படம், இந்த படத்தை தயாரிப்பவர் ஜாபர் சாதிக். இந்த படத்தை உருவாக்கி வருபவர்கள் டைரக்டர் வெற்றிமாறனும் டைரக்டர் அமீரும். மற்றொரு படம் இறைவன் மிகப்பெரியவன் என்கிற ஒரு படம். இந்த படத்தை டைரக்ட் செய்து கொண்டிருப்பவர் டைரக்டர் அமீர். இதன் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இதன் கிளைமாக்ஸ் காட்சி படமாக்கும் பொழுதுதான் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இறைவன் மிகப்பெரியவன் என்கிற அந்த படத்தின் கிளைமாக்ஸ் அப்படியே நின்று போய்விட்டது. ஆனால் இவர்கள் இருவரது கிளைமாக்ஸும் வெளியே தெரிந்து விட்டது. இவர்கள் போதைப்பொருள் கடத்தியதும் அதில் 3500 கோடி ரூபாய் வரை இவர்கள் சம்பாதித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஜாபர் சாதிக்கும் அவரது தம்பிகளும் தலைமறைவாகி விட்டார்கள். ஜாபர் சாதிக்கும் அவரது தம்பிகளும் மாலத்தீவிற்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறுகிறார்கள்.
இதுவரை மீடியாக்களை சந்தித்துக் கொண்டிருந்த டைரக்டர் அமீர் இப்போது அமைதியாகிவிட்டார். அவரையும் போலீசார் தேடி வருகிறார்கள். அவரும் இப்போது தலைமறைவாகிவிட்டதாக கூறுகிறார்கள். போலீசார் டைரக்டர் அமீரையும் வலைவீசி தேடி வருகிறார்கள். டைரக்டர் அமீரும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட இருக்கிறார். அமீரை தொடர்ந்து பல பேர் இந்த வழக்கில் சிக்க இருக்கிறார்கள். தனது செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக ஜாபர் சாதிக் திமுகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். இவர் கைது செய்யப்பட்டவுடன், அதுவும் போதைப்பொருள் வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டவுடன் அவரது திமுகவில் இருக்கும் அவரது அயலக அணி அமைப்பு செயலாளர் பதவி உடனடியாக நீக்கப்பட்டு விட்டது. அந்த பொறுப்பில் இருந்து ஜாபர் சாதிக் உடனடியாக நீக்கப்பட்டு விட்டார். போதைப்பொருள் வழியே சம்பாதித்த பல கோடி ரூபாய் பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக கொடுத்திருக்கிறார் ஜாபர் சாதிக். திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல கட்சிகளுக்கு இவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் காவல்துறையினர், அரசியல் மட்டத்தில் உயர் மட்டத்தில் இருப்பவர்களோடு இவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அதற்கான பல ஆதாரங்களும் போலீசாரிடம் சிக்கி இருக்கிறது. இந்த விசாரணை வளையத்திற்குள் பிரபல நடிகர் விஜய் சேதுபதியும் வர இருக்கிறார். அதோடு டைரக்டர் வெற்றிமாறனும் போலீசாரின் விசாரணையில் வர இருக்கிறார். அதோடு பரோட்டா சூரி என்று அழைக்கப்படும் காமெடி நடிகர் பரோட்டா சூரியும் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார். இதுதான் இப்போது திரைப்பட உலகை கதிகலங்க வைத்திருக்கிறது. மேலும் யார் யார் இந்த வழக்கில் சிக்குவார்கள், யார் யாரிடம் விசாரணை நடைபெறும் என்பது விரைவில் தெரிய வரும். சினிமா தயாரிப்பாளர், கள்ளக்கடத்தல் மன்னன் என்று கூறப்படும் ஜாபர் சாதிக்கின் பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி வைக்க, அதாவது துவக்கி வைக்க நடிகர் விஜய் சேதுபதி வந்திருந்து வாழ்த்தி அந்த நிறுவனங்களை தொடங்கி வைக்கிறார். இந்த நிறுவனங்களை தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக்கும் டைரக்டர் அமீரும் சேர்ந்துதான் இந்த நிறுவனங்களை தொடங்கி வைக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தியிருக்கிறார். ஆகவே இவர்கள் இருவரும் தான் இந்த கம்பெனிகளுக்கும் முழு பொறுப்பேற்று இருக்கிறார்கள். இந்த கள்ள கடத்தலிலும் இவர்கள்தான் முழு பொறுப்பேற்று இருக்கிறார்கள். இதில் வந்த வருமானம் தான் இவர்களை இந்த அளவுக்கு செயல்பட வைத்திருக்கிறது. ஏதும் தெரியாதவர் போல் பல்வேறு அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் டைரக்டர் அமீர். தமிழக போலீஸும், டெல்லி போலீஸும், டெல்லி போதைப்பொருள் தடுப்பு போலீஸும், NIA என்று சொல்லப்படும் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும், IB என்று சொல்லப்படும் இன்டெலிஜென்ஸ் பீரோவும் என்ன முட்டாள்களா? இவர்கள் இதை பற்றியெல்லாம் விசாரிக்க மாட்டார்களா? இது போன்ற அறிக்கை விட்டு நான் நல்லவன் என்று நாடகம் ஆடிக்கொண்டு இருப்பது எத்தனை நாளைக்கு முடியும்? ஆகவேதான் டைரக்டர் அமீர் தலைமறைவாகிவிட்டார். இவரை பிடித்து சுளுக்கெடுத்து விட்டால் அனைத்தும் வெளிவந்துவிடும். அதைத்தான் விரைவில் செய்ய போகிறது இந்திய போலீஸ். அதோடு இவர்களது செயல்பாடு எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருந்தது என்று ஆய்வு செய்வதற்காக இன்டர்போல் என்று கூறப்படும் இன்டர்நேஷனல் போலீஸிடமும் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இந்த தேசவிரோத கும்பலின் செயல்பாடு எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் சென்றது, இந்தியாவில் இவர்கள் எங்கெங்கே செயல்பட்டார்கள், இலங்கையில் இருந்து கடத்தி வந்தார்களா, பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருளை கடத்தி வந்தார்களா, ஆப்கானிஸ்தானில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்தார்களா என்றெல்லாம் ஆய்வு செய்து வருகிறது இந்திய போலீஸ். இந்தியாவில் மிக பெரும் குற்றமாக கருதப்படுவது போதைப் பொருள் கடத்துவதுதான். இதில் சிக்கிவிட்டால் இவர்கள் கதி அதோகதிதான் என்பது இந்த இருவரது, அதாவது ஜாபர் சாதிக்கும் டைரக்டர் அமீருக்கும் விரைவில் தெரிய வரப்போகிறது. இப்படி சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில்தான் இந்த ஜாபர் சாதிக்கும் டைரக்டர் அமீரும், டைரக்டர் வெற்றிமாறனும், நடிகர் சூரியும் சேர்ந்து பல்வேறு திரைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். டைரக்டர் வெற்றிமாறனும் பரோட்டா சூரியும் அந்த படங்களில் நடித்து வந்தாலும் கூட இதில் முழு ஈடுபாட்டோடு, முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்கள் டைரக்டர் அமீரும் ஜாபர் சாதிக்கும் தான். நடிகர் விஜய் சேதுபதி உட்பட அனைவரும் விசாரணை வளையத்திற்குள் வர இருக்கிறார்கள். விஜய் சேதுபதியும் போலீசாருக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். விஜய் சேதுபதி பல படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஒரு சில படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார். இவர் வில்லனாக நடித்த ஒரு படத்தில் இவர்தான் போதைப் பொருள் கடத்தும் கும்பலின் தலைவனாக இருந்திருக்கிறார். அந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த படத்தின் பெயரை இங்கே நான் குறிப்பிட விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த கும்பல், போதைப் பொருள் கடத்தும் கும்பல் என்பது தெரியாமலா இருந்து இருக்கும்? அதில் உள்ள உண்மை என்ன என்பதை டெல்லி போலீஸும், தமிழக போலீஸும், இன்டெலிஜென்ஸ் பீரோவும், NIA என்று சொல்லப்படும் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் விரைவில்
இவர்களிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வரவைக்கும். இந்த சமூக விரோத கும்பல் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை சினிமா துறையிலும் ஹோட்டல் தொழிலும் ஈடுபடுத்தி அந்த பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எந்தெந்த நாட்டில் என்னென்ன தொழிலில் முதலீடு செய்தார்கள் என்றெல்லாம் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி விசாரித்து வருகிறது. இப்போது இந்த வழக்கு மிகவும் சூடுபிடித்திருக்கிறது. இதில் தமிழ் சினிமாவை சேர்ந்த பலரும் சிக்க இருக்கிறார்கள். தெலுங்கு சினிமாவை சேர்ந்த ஒரு சிலரும் இந்த வழக்கில் சிக்க இருக்கிறார்கள். அதுதான் இப்போது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் சினிமா ஆடிப்போயிருக்கிறது இவர்களது செயல்பாட்டால். இப்போது ஜாபர் சாதிக்கின் பங்களாவிற்கு, அவரது வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து யார் யார் வீடுகளுக்கு சீல் வைக்கப்படுமோ என்ற அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் இவரோடு சம்பந்தப்பட்டவர்கள். யார் யார் எல்லாம் சிக்குவார்கள், எந்தெந்த நடிகர் எல்லாம் இந்த வழக்கில் சிக்குவார்கள், எந்தெந்த சினிமா டைரக்டர்களெல்லாம் இந்த வழக்கில் சிக்குவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நமது சேனல் நேயர்களுக்கு, குறிப்பாக நமது சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இதன் மூலம் நமது சேனலும் வளரும், நமது நாடும் வளரும். நமது நாட்டிற்கு தேவையான பல்வேறு நல்ல கருத்துக்களை இந்த சேனல் மூலம் கொண்டு வருகிறோம். ஆகவே உங்களது ஆதரவை இந்த தேங்க்ஸ் பட்டன் மூலம் தாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.